இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா இப்ப இருக்கிற நிலைமையில சமைக்க முடியாது. எனக்கும் இந்த இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் சமைக்க வராது. அதான் இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இவ சமைச்சிட்டு இருந்தப்ப போய் பாரதி சமைக்கட்டுமான்னு கேட்டதுக்கு முதல்ல இங்க இருந்து போங்க, அப்பதான் எனக்கு நிம்மதின்னு சொன்னவ இப்ப கைய சுட்டுக்கிட்டு இங்க வந்து வேற வழியே இல்லாம பாரதி கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கா. சமையல்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். என்னமோ அவளோட லண்டன் பாட்டி அவ கையால தான் சமைச்சு போடணும்னு கதையெல்லாம் அளந்துட்டு இருந்தா. இப்ப எங்க போச்சு அதெல்லாம்? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி பாரதிய சமைக்க விடக்கூடாது. ஆனா அந்த பாரதி நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாளே. அவளே முன்னாடி போய் நானே சமைக்கிறேன்னு எல்லாவரையும் எடுத்து போட்டு செய்வாளே. ஆனா இவங்க பாரதிய கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? பாரதி சமைக்கவே போக கூடாது. இப்ப என்ன மேடம் பண்ணணும்? நான் சமைக்கணும், அவ்வளவுதானே? அதேதான் பாரதி, அதேதான் அதேதான். நான் பாத்துக்கிறேன் மேடம். பாட்டி என்னாச்சு? உட்காருங்க, வாங்க. என்னாச்சு? என்னாச்சு பாட்டி? இப்ப கூட நல்லதானே இருந்தீங்க? நடந்து வந்தப்போ கால ஸ்லிப் ஆயிடுச்சு. கால வலி உயிர் போகுது. நீ உடனே வந்து எனக்கு கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விட. ஐயோ, வலி தாங்க முடியலையே. வா பாரதி. என்ன பாட்டி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? சரி வாங்க, நான் உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விட்டு மத்த வேலையை பாக்குறேன். ஐயோ இரு. இல்ல மேடம், நான் பாத்துக்கிறேன், வாங்க. பாரதி, சமையல் வேலை எல்லாம் பாதியிலே நிக்குது. நீ அதை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு போக முடியுமா? ஏண்டியம்மா, இங்க நான் ஒருத்தி கால வலியில அவஸ்தைப்பட்டு இருக்கேன். உங்களுக்கு பாரதியோட சமையல் தான் முக்கியமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க போய் சமைக்கட்டுமான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு மித்ரா சொன்னாலே. இப்ப மட்டும் பாரதி எதுக்கு சமைக்கணும்? எனக்கு கால் வலி உயிர் போகுது. பாரதி வந்து தைலம் தேய்ச்சி விட்டாதான் சரியாகும். மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா? நான் வேணா பாட்டி காலுக்கு தைலம் தேய்ச்சி விட்டுட்டு வந்துடுறேன். பாரதி, பாட்டிக்கு வேற யாராச்சும் தேய்ச்சி விடட்டும். நீங்க சமையல் வேலையை மட்டும் கொஞ்சம் பார்க்க முடியுமா? நேரம் வேற ஆயிடுச்சு, அதனாலதான் கேக்குறேன். வேற யார் எனக்கு கால்ல தைலம் தேய்ச்சி விடுவா? சீக்கிரமா பாரதி தைலம் தேய்ச்சி விடுமா. பாட்டி, இப்ப என்ன, உங்க கால் வலிக்கு தைலம் தேய்ச்சி விடணும், அவ்வளவுதானே? நான் தேய்ச்சி விடுறேன். ஐயோ பாரதி, நீ போய் சம. இல்ல மேடம், நான் பாத்துக்கிறேன். இல்ல பாரதி, சாப்பாடு ரெடி ஆகுறது முக்கியம். நீ போய் அந்த வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன் பாட்டிய. நந்தினி, are you sure? நமக்கு வேற வழி இல்ல மித்ரா, நான் பாட்டிய பாத்துக்கிறேன். பாரதி, நீ போய் சமையல் வேலையை பாரு. யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், நான் வலியை தாங்கிக்கிறேன். பாரதி சமையல் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு தைலம் தேய்ச்சி விடட்டும். பாத்து பாட்டி, பாத்து போங்க, பாத்து. சூப்பர்.